ஆனால் அது ரொம்ப தப்புங்கண்ணே. அது யார் போட்டாங்களோ ரொம்ப தப்பு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ, அவங்கெல்லாம் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். காரணம், வந்திருக்கக்கூடிய அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் சில இடத்துல முழு படங்கிறாங்க. நான் தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகன் படத்தை நான் தியேட்டரில் போய் பார்ப்பேன். ஒரு நிமிஷம் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுன் தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் முருகன் பேரெல்லாம் தேவையில்லாமல் அவர் இழுக்கிறார். நான் விஜய் அவர்களுடைய படத்தை ஜனநாயகத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ நான் தியேட்டரில் போய் ஒரு ரசிகனாக நான் பார்ப்பேன். அது வேறு. அதையும் அரசியலும் குழப்பக்கூடாது. நான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், தொண்டனாக இருக்கிறேன், சில இடத்துல தலைவனாகவும் இருக்கிறேன். நான் ஜனநாயக படத்தை போய் தியேட்டரில் பார்ப்பேங்கிறேன். அதனால் தயவு செய்து பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி வந்தாலாம் பார்க்காதீங்க. அது எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பேருடைய ரத்தம், எத்தனையோ பேருடைய வியர்வை, ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய பணம். அந்த மாதிரி வந்தால் கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. யாராவது இந்த வீடியோவை அனுப்பிச்சா கூட பார்க்காதீங்க. அதனால் தமிழக வெற்றி கழகம் தேவையில்லாமல் திரு முருகன் அவர்களுடைய பெயரை, மத்திய இணையமைச்சருடைய பெயரை உள்ளே இழுக்கக்கூடாது. அது அரசியல் அநாகரிகம். நீங்கள் யார் தப்புன்னாங்களோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வந்து முட்டி தட்டுங்க. அரசியல் லாபத்திற்காக ஏன் தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எத்தனை இடத்துல அரசியல் பண்ணுறோம்? ஏதாவது ஒரு படத்தை நம்ம பண்ணுறோமா? சிபிஎஃப்சிக்கு எங்களுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது? தேவையில்லாமல் ஏன் ஆதவ அர்ஜுன் அவர்களோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களோ சில பேர் ட்விட்டரில் சொல்லக்கூடிய கருத்தையும் வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன்.